கட் கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமா, புதிய வகுப்பை தொடங்குகிற நாள் இல்லையா? ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு கோர்ஸ். ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் 4 வருட கோர்ஸ். மொத்தம் நமக்கு 160 வகுப்புகள். ஏனென்றால் முதல் பாடம் கிங்டம் பிரின்சிபல் 20 வகுப்பு. சரிங்களா? அப்போ கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷத்தை முடிச்சிட்டோம். எத்தனை லெசன் முடிஞ்சிருக்கு? எத்தனை சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு? 7 சப்ஜெக்ட் முடிந்து இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை, மகா பெரிய கிருபை, புதிய ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்திருக்கிறோம். அதனுடைய டெக்ஸ்ட் புக் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள். ஆமென். ஆகவே என்ன செய்ய வேண்டியதில்லை, நாய் வாலை பிடிக்கிறதுக்கு ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நாயோடு தான் இருக்குது நாயுடைய வால். அதே போல நம்மோடு தான் இருக்கிறது தேவன் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும். ஆமென். ஆமா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன், நீங்களும் எக்ஸைட்டடா இருக்கிறீங்க. மிக முக்கியமான இந்த பாடத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ஆமென். எல்லாருமே நீங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நல்லா நேரம் எடுத்து பண்ண முடிந்தால் பண்ணுங்கள். எனக்கு தெரிந்து நீங்க இதனுடைய அதிகபட்சமான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஒரு புதிய பாடத்துல ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற இந்த பாடத்துல முழுமையாக நம்ம என்ன செஞ்சிடணும், உறிஞ்சி எடுத்துடணும். நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் எப்பவுமே சென்டம் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அதே போல நம்முடைய தகப்பனாகிய தேவன் நீங்க இதுல சென்டம் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு எப்படியோ மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை வந்துடும். டியூஸ்டே ஆர் வெனஸ்டே யூ வில் கெட் த கொஸ்டின் பேப்பர். ஆமா, உங்களுக்கே தெரியும் பாருங்க, நன்றா படிக்கிற பிள்ளைகள், ஆமா, அவங்க டீச்சர் அந்த லெசனை எடுக்க முன்னாடியே வாசித்துருவாங்க. அப்படி நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஆவியானவர் கற்றுத்தருகிற இந்த பாடங்களை சீரியஸாக படிப்போம். நல்ல ஹோம்ஒர்க் பண்ணுவோம். இன்னும் நீங்க அட்வான்ஸாகவே நீங்க சிலர் வாசித்திருப்பீங்க, அப்படி எல்லாரும் வாசிங்க. சரிங்களா? ஆமா, இன்னும் ஒன்று பாருங்க, திரும்ப நமக்கு இப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான், சந்தேகம்தான். ஸோ இந்த கோர்ஸை நம்ம சீரியஸா படிக்க போறோம். தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார். இன்றைக்கு 8வது சப்ஜெக்ட். நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். ஆமென். மொத்தம் 10 வகுப்புகள், 10 லெசன்ஸ். அதில் இன்றைக்கு முதலாவது லெசன். இந்த பாட புஸ்தகத்திலே முதல் 3 அத்தியாயங்களிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர் பிலிப். நம் வாழ்வில் எந்த பகுதியிலும் நமக்கு பசியும் தாகமும், அதாவது எந்த பற்றாக்குறையும் கிடையாது. ஏன்? எஸ், வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ், கிருபையிலே ஆரம்பிக்கிறோம். வெரி குட். 4வது பக்கம் பாஸ்டர். வசனம் நான் தொடர்ந்து சொன்னேன். ஜோவான் 6:35 படி சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் சொன்ன அந்த வார்த்தையின்படி. ஓகே, கரெக்டா சொன்னீங்க கிரேஸ் ஜெயராஜன். அதை குறித்து கொஞ்சம் விளக்க சொல்லுங்களேன். அவர் இயேசு கிணற்றண்டையில் அந்த பெண்ணிடம் சொன்னார், இதையே சொன்னார், நான் கொடுக்கும் அந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவ காலமா ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் என்று அது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே எங்களுக்கு செய்து அந்த அவர் செய்து முடித்ததன் நிமித்தம் எங்களுக்கு தாகம் இல்லை. எல்லாம் ஜாவட்டையும் அவர் செய்து சிலுவையிலே வெற்றி செய்து. ஆமா, பாருங்க, அந்த அந்த ஊற்று எங்க இருக்குது? நமக்கு உள்ளேயே, எங்களுக்குள்ளாக. ஆமா, நமக்கு உள்ளாகவே இருக்கு. நல்லா சொன்னீங்க பாருங்க. எனவே எந்த பகுதியிலும் நமக்கு எந்த குறையும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதுல நம்முடைய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. அப்படி என்றால் என்ன பொருள்? 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வாழ போகிறோம். கடைசி மூச்சு வரைக்கும் அந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லையா, அந்த சப்ளை, ஹெவன்லி சப்ளை,
ஆமென். ஹெவன்லி ப்ரொவிஷன் 24/7 365 days அது கொண்டே தான் இருக்கிறது. ஆமென். ஆகவே நம்ம வாழ்க்கையில பசியோ தாகமோ பற்றாக்குறையோ குழப்பமோ வியாதியோ வியாகுலமோ விபத்தோ கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமா, இது ஆமென். நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை. எப்படின்னு பாருங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நமக்குள்ளே அந்த ஊற்றாக அந்த ஸ்பிரிங் வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. வற்றாத எனக்கு வற்றாத நீரூற்று எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்ண துவங்கி இருக்கிறீர்கள், நோ டவுட் அட் ஆல். அதனாலதான் நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, முன்னால விட ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கிறீங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்வில எந்த பகுதியிலும் நமக்கு எந்த பற்றாக்குறையும் அவசியம் இல்லை. காரணம், நமக்கு சப்ளை வெளியே இருந்து வரல, உள்ளே இருந்து வருகிறது. அது அவருடைய அனந்த ஞானம் இல்லையா? அவனை பிடிச்சு சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க, சிங்க கேபிக்குள்ள போட்டாங்க, நெருப்புக்குள்ள போட்டாங்க. அந்த ஊற்று உள்ளே இருந்ததுனால வெளியே இருந்து எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை பாருங்க. இது அவருடைய சாவரின் விஸ்டம், நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பரிசுத்தமான தேவன், நமக்கு தெரியும் நம்முடைய ஸ்டேட்டஸ், எவ்வளவு ஒழுங்கினங்கள் குறைகள், நமக்குள்ளே வாசம் செய்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மகா நல்லவன். ஆமென். எஸ் சிஸ்டர், இரண்டாவது கொஸ்டின் போயிடும். எஸ் பிரதர். எதை புரியாத தேவ பிள்ளைகள் பதஷ்டத்துடனும் ஏக்கத்துடனும் விரக்தியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. தேவன் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் செய்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். மூன்றாவது பக்கம் முதலாவது பந்தியில இருக்கு. வாஸ்தருங்க. தேவன் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் என்பதை அவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பது மட்டுமே அதற்கு காரணம். தேவன் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை சுகமாக்கி இருக்கிறார், நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார், நம்மை செழிக்க செய்திருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், ஒன்றும் அதை ஒருபோதும் மாற்ற முடியாது. கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நமக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கவில்லை என்றால் மட்டுமே நம்பிக்கை இல்லாத நிலையில் உதவியற்றவர்களாய் விரக்தியோடு காணப்படுவோம். கரெக்ட், வெரி குட். பாருங்க, எல்லாமே முழு விளக்கத்தோடு இருக்கு. இதுக்கு விளக்கம் கூடுதலாக தேவையில்லை. எதை புரியாத தேவனுடைய பிள்ளைகள் பதஷ்டத்துடனும் ஏக்கத்துடனும் இன்னும் இதோடு கூட நம்ம இன்னும் ஒன்றை சேர்த்து கொள்ளலாம். எதை சேர்த்து கொள்ளலாம் என்றால், முதலாவது கேள்விக்குரிய பதில் பாருங்க, இந்த சோர்ஸ் எதுவுமே, இந்த சப்ளை எதுவுமே வெளியே இருந்து வர வேண்டியதில்லை, நமக்கு உள்ளேயே இருக்கிறது. ஆமா, நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு உள்ளே இருக்கிறது. நீங்க ஒரு பிரச்சனையில போய்கொண்டு இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு வெளியே இருந்து வர வேண்டியதில்லை, நமக்கு உள்ளே இருந்து வருகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க. அது அவருடைய நம்முடைய மனிதனுடைய அறிவு கெட்டாத சிஸ்டம், பிரின்சிபல் இல்ல, அது அப்படி வேலை செய்யுது. ஆமென். கர்த்தர் நல்ல. இது நம்ம போல தெளிவா அறிகிறவர்கள் ரொம்ப குறைவு தான். நீங்க பெரிய ஊழியர்கள் கூட, புதிய உடன்படிக்கை நன்றாக அறிந்து பேசுகிறவர்கள் கூட இந்த புஸ்தகத்துல இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற ஆழங்கள் அறியாதவர்கள். நம்ம எல்லாரும், இது தேவனுடைய ஒரு பெரிய அனுக்கிரகம். சரிங்களா? அந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கொண்டு வர போகிறது. ஆமென். ஏனென்றால் நாம் பதஷ்டப்படவில்லை, ஏனென்றால் நமக்குள்ள எல்லாமே தேவன் சப்ளை செய்து நிறைச்சு வச்சிட்டாரு. அது வற்றாது. அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஸ்டோர் பண்ணிட்டாருன்னு வைங்க. நமக்கு என்ன வேணும்? தினசரி ஆகாரம் வேணும். அதையெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் ஒரு ஸ்டோர் ஹவுஸ் கட்டி அதில் வச்சிருந்தாருன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை ஹேண்டில் பண்ணணும், கிளீன் பண்ணணும், கெட்டு போகலாம். அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்கிறது? டெய்லி சப்ளை, அன்னன்னைக்குள்ள ஆகாரம், அன்னன்னைக்கு உள்ள ஞானம், அன்னன்னைக்கு உள்ள ப்ரொவிஷன்ஸ், அன்னன்னைக்கு உள்ள ப்ரொடெக்ஷன். பாப்பா, இவரை பார்த்தீங்கன்னா நம்ம தேவனை ஆராய்ந்து முடியவே முடியாது. அவருடைய ஞானம் அனந்த ஞானம். ஆமா, அன்னைக்கு பாருங்க, 25,000 பேர் சாப்பிடணும். சீசர்கள் சொல்லிட்டாங்க, எங்க பையா வாங்குறதுன்ட்டாங்க. ஓகே, அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இல்லை, ஹேண்டில் பண்ண கஷ்டம். ஸ்டாம்பைடு வந்துடும் இல்லையா? என்ன செஞ்சாரு?
அந்த கூடையில இருந்து எடுக்க எடுக்க சப்ளை வந்துட்டே இருந்தது பாருங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பூரணமாக்கி கொள்ள, உங்கள் கடன் பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு வெளியே இருந்து சப்ளை வேற வேண்டியதில்லை, உள்ளே இருந்துதான் சப்ளை. அப்போ இந்த ட்ரூத்தை நீங்க தெரிஞ்சு கொண்டிருந்தால், இஃப் யூ நோ திஸ் ப்ரெஷியஸ் ட்ரூத், யூ ஷால் காட் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுவீர்கள். அப்பொழுது தேவன் வேலை செய்வார். இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பதஷ்டம் இல்லாமல் இருப்பார்கள். ஒரு துர்ச்செய்தி வருது, பதஷ்டப்பட மாட்டீங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளுவீர்கள். காடிங் யுவர் ஹார்ட், காட் GUARD, உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுவதுதான் மேட்டர் இருக்கிறது. யாராலே இருதயத்தை சமாதானத்தோடும் காத்து இளைப்பாறுதலோடும் அவர்கள் வாழுவார்கள் என்றால், நாம் ஏற்கனவே நாம் இருதயத்திலே பெற்றிருக்கிற, நம்முடைய ஆவி மனுஷனிலே பெற்றிருக்கிற தேவ நன்மைகளை குறித்து அறிந்திருக்கிறவர்கள் பதஷ்டப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் விசுவாசிப்பார்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எஸ் சிஸ்டர். எந்த நிஜத்தை அறிகிறவரால் மனச்சோர்வில்லாமல் ஊக்கத்தோடும் விடுதலையோடும் வாழ முடியும்? எஸ், வெரி குட். யாரு பதில் சொல்லணும்? மர்சி சிஸ்டர் நினைக்கிறேன். பாஸ்டர் எஸ், பேஜ் 7வது பாஸ்டர். கரெக்ட். ஓகே. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வெளிப்பாட்டின் மூலம் என் தேவைக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் எங்களை அதிகமாய் தம் முடிவில்லாத அன்பினால் நேசிக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். ஏற்கனவே என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான அன்பை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதை காட்டிலும் ஓகே. இது அறிந்திருக்கிறவர்கள் சோர்வில்லாமல் வாழ்வார். இன்னும் பாருங்க, அது அடுத்த பேராகிராஃப்ல இருக்குது. கரெக்ட் சிஸ்டர், நீங்க ஃபுல் மார்க் போட்டுக்கொள்ளலாம். 3rd பேராகிராஃப் பாட்டத்தில் பாருங்க, தேவன் என்னை நேசிக்கிறார், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே முன்னேற்பாடாக செய்திருக்கிறார் என்ற இந்த வெளிப்பாடும் எனக்குள் இருக்கிறது. இல்ல? ஆமா. அவர் ஒரு சாட்சி சொல்லுவார் ஆண்ட்ரூமக்கு. உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில் இருக்கும்போது ஒருத்தர் அழைத்தாராம் ஃபோன் பண்ணி. அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார் நினைக்கிறேன். அமெரிக்காவில் இருந்து ஃபோன் வந்துதான். என்ன ஃபோன் வந்தது? ஐயா, உங்க ஊழியத்துக்கு கொலராடோவில் எனக்கு 400 ஏக்கர்ஸ் இருக்குது, நான் அதை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் என்னை நினைப்பூட்டு கொண்டே இருக்கிறார் என்று சொன்னாராம். எதனால்? இன்னைக்கு அதுல நல்ல அருமையான காரிஸ் பைபிள் காலேஜ் கட்டி இருக்கிறார். கேக்குதா சிஸ்டர்? ஆமா, ஆடிபிள்? ஓகே ஓகே. பாருங்க, நீங்க சிலர் கூட போயிட்டு வந்திருக்கலாம். பாருங்க, அந்த பெரிய இடத்த தேவன் முன்னேற்பாடாக பண்ணி வைத்திருக்கிறார் என்று ஆண்ட்ரூ உமக்கு நாலேஜ் இருந்தது. அப்போ அவர் ஒரு ப்ரெஷருக்குள்ள போகல. என்ன ப்ரெஷருக்குள்ள போகல? ஐயோ, நம்ம வாடகை இடத்துல பைபிள் காலேஜ் நடத்துறோமே இல்லையா, எப்போ நமக்கு சொந்த இடம் வரப்போகுது, இன்னும் டிலே ஆகுத, தயவு செய்து யாருமே இந்த எண்ணத்துக்குள்ள போகாதீங்க. கரெக்டுங்களா? உங்களுக்குள்ள உங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் செய்து வைத்து இருக்கிறார். ஆமே, ஆமா ஆமா. அது எப்படி வரும்? அன்னைக்கு வரும். அந்த ஸ்பிரிங் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், அது அன்னைக்கு கரெக்டா வரும். எப்போ? இன்னும் ஏன் டிலே ஆகுதுங்கிற கேள்விக்குள்ள போகக்கூடாது. அது இருந்தாலும் நீங்க அந்த டிவைன் பீஸை என்ஜாய் பண்ணுவீங்க. அது இல்லாவிட்டாலும் அந்த டிவைன் பீஸ், தேவ ரகமான இளைப்பாறுதலை நீங்கள் என்ஜாய் பண்ணுகிறீர்களா? ஆர் யூ ஏபிள் டு காட் யுவர் ஹார்ட்? உங்க இருதயத்தை சமாதானத்தோடு காத்து கொள்ள முடிகிறதா? யாராலே காத்து கொள்ள முடியும் என்றால், எனக்கு தேவையான நல்ல ஒரு வீடு தேவன் ஏற்கனவே ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் உள்ளவர்கள். ஆமென். யோசுவாவுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. அவன் என்ன செய்யல? 40 வருஷம் ஆயிட்டேன்னு சோர்ந்து போகல. ரைட்? எல்லாருமே காலேபு யோசுவாவை போல இருதயமுடையவர்களாக இருந்திருந்தால் 40 நாளிலே பெற்றிருப்பார்கள். ஆமென்.
அப்போ நம்முடைய கால தாமதத்துக்கு காரணம் சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள் இன்னும் நாம் அனுபவிக்கவில்லை என்றால், முதலாவது இந்த ஆசீர்வாத நதி உள்ளேதான் இருக்கிறது என்கிற நாலேஜ் வேணும். இரண்டாவது, அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் வேணும். கண்டிப்பாக ஏற்ற வேளையிலே தந்து விடுவார் என்கிற நாலேஜ் வேணும். அடுத்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ எந்த ஒரு ப்ரெஷரும் நம்ம எடுக்கவே கூடாது. எடுத்தா லேட் ஆகுது. இந்த கேள்வி கேட்கக்கூடாது. எந்த கேள்வி? ஏன் இன்னும் லேட் ஆகுது? ஏன் இன்னும் என் கணவன் ரட்சிக்கப்படவில்லை? என் பேரை இன்னும் ஏன் ரட்சிக்கப்படவில்லை? அந்த கேள்வி இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்றீங்க? விசுவாசிக்கிறீர்கள். அந்த அவர்களுக்கு தேவையான ரட்சிப்பு ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அதுல நாம் விசேஷமானவர்கள்ல. வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் கல்லூரியில படிக்கிறவர்கள் விசேஷமானவர்கள். நம்ம இதை ஒரு சாதாரணமா எடுக்கவே முடியாது. இதை ஒவ்வொரு வகுப்பும் தேவனே இதை நமக்கு தந்திருக்கிறார். இதுல ஜாயின் பண்றதுக்கு என்ன செஞ்சாரு? அதை ஒரு வாஞ்சையை கொடுத்தார், டிசைரை கொடுத்தாரு இல்லையா? அந்த வாஞ்சையை தந்தவர் அவர் தான், இந்த வாய்ப்பை தந்தவர் அவர் தான். ஏனென்றால் தேவன் நம்மை ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பங்களிலே மிகப்பெரிய ஆச்சரியமான அற்புதங்கள் நடைபெற போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது கேள்வி போயிடலாம் பிரதர். ஓர் இடத்திற்கு புறப்படும் போது தேவனே எங்களோடு வாரும் என ஜெபிப்பது தவறா சரியா? ஏன்? வெரி குட். தவறா சரியா? யாருப்பா? தமாம் சிஸ்டர், நீங்க பார்த்து வாசிக்கிறத விட நீங்க அறிந்திருக்கதை சொன்னால் நல்லா இருக்கும். அப்படி ஜபிப்பது சரியில்லை, அது பிள்ளை. ஏனென்றா அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. வெரி குட், வெரி குட், வெரி குட். 2 பேர் என் நாமத்தில் கூடினால் அங்கு நான் இருப்பேன் என்று சொன்னவர். வெரி குட் சிஸ்டர். ஆமா, தமாம் சிஸ்டர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சிலருடைய முகத்தை மறக்க முடியாது. பிஃபோர் த கிளாஸ் நீங்க இந்த வகுப்பு வரும்போது நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்தீங்க. கரெக்டா சார்? நான் சொல்றது கரெக்டா? இப்ப எவ்வளவு விசுவாசத்துல வந்துட்டீங்க. இன்னைக்கு பாடம் என்ன? உங்களுக்குள்ளே விடுதலை வந்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சோர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், நானே தீர்வு. சொல்லுங்க, எனக்கு நானே தீர்வு. சொல்லுங்க, எனக்கு நானே தீர்வு. என்னுடைய குடும்பத்திற்கு நானே தீர்வு. சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் தீர்வு. தீர்வு. வெரி குட், வெரி குட். என்னுடைய உலகத்திற்கு நான் தான் தீர்வு. சொல்லுங்க, ஏனென்றால் நமக்கு உள்ளேதான் எல்லாத்துக்கும் தேவையான சோர்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, இத அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆமா, நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஐ எம் சோ கிளாட் அபவுட் தட். கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு இடத்திற்கு புறப்படும் போது தேவனே எங்களோடு வாரும் என ஜெபிப்பது தவறு. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இதை அறிந்து கொண்டவர்கள், இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வாங்க? அசாதாரணமான ஆசீர்வாதங்களோடு வாழுவார்கள். 5வது கேள்வி போயிடலாம். தேவனை அணுகுமுறை எது அல்ல? எஸ், எது தேவனை அணுகுமுறை எது அல்ல? மகேஸ்வரி சிஸ்டர், நீங்க புரிந்ததை சொன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா வாசிக்கலாம், தப்பு இல்லை. அதாவது எங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை திரும்ப நாங்கள் தேவனிடம் கேட்கிறது சரியான முறை இல்லை. வெரி குட். தேவனை அணுகுமுறை எது அல்லன்னா அதேதான். அதாவது தாரும் 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 என்பது அல்ல. மாறாக நாம் ஏற்கனவே என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த அறிவோடு அவரை அணுக வேண்டும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப உங்களுக்கு சுகம் வேணும் அப்படி வச்சுடுவோமே, என்ன சொல்லுவோம்? நாங்கள் குணமாக்கப்பட்டு விட்டோம், குணமானேன். ஒருவேளை பேசுவோம், கட்டளை இடுவோம் இல்லையா? போ அப்பாலே போ சாத்தானே என்று கட்டளை இடுவோம். இதை விட விளக்கமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது பாருங்க. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பேசினாங்க இல்லையா? கடந்த மாதத்துல ஒரு வாலிப பையன், அவனுக்கு திடீரென்று ஹார்ட் பீட் குறைஞ்சிட்டு,
பிரீத்திங் ப்ராப்ளம், பல்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சு. 2 ஹாஸ்பிட்டல்ல அவனை அட்மிட் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சென்னையில் அப்போலோ ஆஸ்பத்திரி ஃபேமஸ் ஆஸ்பத்திரி. அவனை வந்து ஆம்புலன்ஸுக்கு வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா பல்ஸ் வேகமாக இறங்குது. அங்கே இருந்த ஒரு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு எங்கே போகிறாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, அண்ணனுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி. அப்போ எனக்கு கூப்பிட்டாங்க. நான் சாதாரணமாக சொன்னேன். அவன் அது வரைக்கும் கண்ணு திறக்கவே இல்லை, படுத்தே கிடந்தான். தம்பி, உன் ஹார்ட் பீட்டு நார்மல் ஆயிடுச்சு, உன் பிரீத்திங் நார்மல் ஆயிடுச்சுன்னு 2 வார்த்தை சொன்னேன். கண்ணை திறந்துட்டான். ஆட்டோவை நிறுத்த சொன்னானா, நான் நல்லா ஆயிட்டேன்னு சொன்னானா. ஆனாலும் பெற்றோர் அப்போலோவில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்த்து நல்லா ஆயிட்டாங்க. ஏன் நான் இதை சொல்லுறேன்னா, நான் பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற சுகமளிக்கிற வல்லமை மொபைல் ஃபோன் மூலமாகவும் போகுது பாருங்க. நான் பேசுறது சேட்டலைட்டுக்கு போயிட்டு டவர் மூலமா அந்த நபர் கையில வருது. அப்பொழுதும் தேவனுடைய வல்லமை கடந்து செல்லுகிறது. அந்த வல்லமை, அந்த சுகமளிக்கிற வல்லமை எங்கே இருந்து புறப்பட்டு போனது? எங்களுடைய வாயில, நம்முடைய இருதயத்துல, நமக்குள்ளேதான் இருந்தது பாருங்க. ஆமா, ஜீவ ஊற்றுது. அந்த நாலேஜுக்குள்ள வந்துருங்க. அது எப்படிலாம் போகுது பாருங்களேன். நம்முடைய நாவால பேசுறோம், மொபைல் போனை கையில வைத்திருக்கிறோம், அப்படி போகுது பாருங்களேன். அவங்க ஆட்டோவில் போயிட்டே இருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்குள்ள வைத்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ். சாதாரணமா இருக்கவே இருக்காதீங்க. ஆமா, யார் என்ன நிலையில இருந்து கூப்பிட்டாலும் சோர்ந்து போகவே கூடாது. மரித்தோரை எழுப்பக்கூடிய நாட்கள் வந்து விட்டன என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஸ்ரீலங்காவில் இறந்துட்டாங்கன்னா சாதாரண சொல்லுங்க, அந்த நபருடைய காதுல வையா, அவன் பேர் என்ன, ரூத் எழுந்துரு, அப்படி பேசுங்க. சரிங்களா? ஆமா, நடக்காட்டா பரவாயில்ல, அது நம்ம பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஒண்ணு நடக்கலைன்னா என்ன செய்யணும்? ஆண்டு சொல்லியிருக்காரு, அடுத்த ஆள்கிட்ட போங்கிறார். அதை போட்டு யோசிக்காதீங்க. வெரி குட். கர்த்தர் நம்மை பெரிய திட்டங்களுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அடுத்தது எத்தனாவது கொஸ்டின் பிரதர்? கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, எஸ். தேவனுக்கே உரிய 5 ஆசீர்வாதங்களை நாம் ஆவியிலே பெற்றுள்ளோம். அவை யாவை? ஆமென். யார் பிரதர்? பிலிப், ஐ திங்க். எஸ். Healing, wisdom, prosperity, joy, peace. Okay. You have the book in your hand? Yeah. Can you read it out, that one sentence? If you have got the page numberல இருந்தா அந்த ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ஒரு ஆசை. You need to believe that you have already blessed. God has already given you healing, wisdom, revelation, prosperity, joy. Right. Actually, brother, yes. His joy, His peace, His wisdom, His love, His fruits அப்படின்னு தமிழ்ல இருக்கு. யார் எழுதிருக்கீங்க? எல்லாரும் எழுதிருப்பீங்க. எத்தனாவது பேஜ் பாருங்க. கேள்வி என்னன்னா, அதே வெரி குட். 20வது பக்கம் கலாத்தியர், அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம். அது இல்ல. அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய அறிவு, அவருடைய அன்பு, அவருடைய கனி இதில் இருக்கின்றன. அவருடைய கேள்வி என்ன? தேவனுக்கே உரிய 5 ஆசீர்வாதங்களை நம் ஆவியிலே பெற்றுள்ளோம். அவை யாவை? பேஜ் 19ல கடைசி பேராகிராஃப் பாருங்களேன். உங்களுடைய ரட்சிப்பில் 1/3 பங்கு முடிந்திருக்கிறது. உங்களுடைய ஆவியானது முற்றிலும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. அது இயேசுவுக்கு ஒத்திருக்கிறது. நம்பர் 1 அவருடைய சந்தோஷம். நம்பர் 2 அவருடைய சமாதானம். நம்பர் 3 அவருடைய அறிவு. நம்பர் 4 அவருடைய அன்பு. நம்பர் 5 அவருடைய கனி. இதுல அடங்கி இருக்கிறது. இயேசுவை குறித்து எதெல்லாம் உண்மையா இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியை குறித்து உண்மையா இருக்கிறது. இதுல எந்த குறைபாடும் இல்லை. அது படிப்படியாக வளர்ந்து இப்படி ஆகிவிடவில்லை. இவை எல்லாம் உங்களுடைய ஆவியில் விதை வடிவில் இருந்து
பிறகு அவை வளர வேண்டிய நிலையிலும் இல்லை. அல்லேலூயா! என்ன வெளிப்பாடு பாருங்க. அப்படி அல்ல, உங்களுடைய ஆவியிலே அது ஏற்கனவே முழுமையாய் முற்றிலும் பூரணமான நிலையில் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனம் புதுப்பிக்கப்பட்டு இவையெல்லாம் உங்கள் மூலம் வெளிப்படும்படி இடம் கொடுப்பது தான். அல்லேலூயா! இதை என்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டோம்? மறுபடியும் பிறந்த போது. மறுபடியும் பிறந்த அன்றே பெற்றுக்கொண்டோம். அது எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது? சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது எது அறியணும்? இயேசு கிறிஸ்து அனுபவித்த சந்தோஷம் எனக்குள்ள இப்பொழுதே இருக்கிறது. அவருடைய சமாதானம், அவர் என்ஜாய் பண்ண பீஸ், ஐ am already fully loaded with his wisdom, his love, his fruit. இல்ல, what a loving daddy பாருங்க. அதனாலதான் தாவீதும் சொல்றான், பவுலும் சொல்றான், எப்பா அவருடைய அறிவின் ஆழத்தை அறிஞ்ச முடியாதுப்பா. அல்லேலூயா! Thank God for Paul and thank God for Andrew Womack. இல்ல, உட்கார்ந்து மனுஷன் எழுதியிருக்காரு பாருங்க. எவ்வளவு பிஸி ஷெடியூலையும் அவ்வளத்தை எழுதி வைத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம இதை தியானிக்க முடியுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏதாவது நீங்க டவுட் இருந்தா இடையில கேட்கணும்னா கேட்கலாம். இப்பொழுது நாம் 7வது கேள்விக்கு போகிறோம். சுகத்தை பெற்றுக்கொள்ள எந்த அறிவோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும்? பவானி, ஏற்கனவே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமென். எஸ், சுகத்தை காத்து கொள்ளும்படி யுத்தம் செய்ய வேண்டும். வெரி குட். சுகத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த அறிவு தேவைன்னா, நம்முடைய சரீரம் ஏற்கனவே சுகமாக்கப்பட்ட சரீரம். இன்னொருத்தர் கிறிஸ்துவை அறியாதவர், வேற மக்கள், தேவனை இல்லா என்று சொல்லுகிறவர்கள் கூட நீங்க அப்போ அதுல நமக்கு என்ன நாலேஜ் வேணும்? இவருடைய சுகத்திற்காகவும் அவர் தழும்புகள் பெற்றார். எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சுகமளிக்கிற வல்லமையை நான் பேசும் பொழுது இவர் சுகமடைந்து விடுவார் என்கிற நாலேஜ். நல்லவர் பாருங்க. ஆமா, வாழ்நாள் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் உலகத்துல பலவிதமான சிந்தனைகள் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். பலவிதமான தகவல் நமக்கு வருது இல்ல, டெலிவிஷன் மூலமாக, மீடியா, யூடியூப் மூலமாக. அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபையாக இந்த வகுப்புகளை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்போ எப்படி நம்ம யுத்தம் செய்யக்கூடாதுன்னா, எப்பா சுகம் எங்க இருந்து வரப்போகுது? அப்படி அல்ல. நாம் ஜெபித்த உடனே தேவன் வந்து கையை வைத்து சுகமாக்க போகிறார், யாரு தூதர் வந்து, அப்படியே இல்லை. ஏற்கனவே சுகமாக்கப்பட்டாயிற்று. உலகத்துல இப்பொழுது இருக்கிற 800 கோடி ஜனங்களும் அவருடைய 800 கோடி ஜனங்களுடைய சுகத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து தழும்புகள் பெற்றார். இந்த நாலேஜோட நம்ம இருந்தா தைரியமா பேசுவோம். வயது தடை இல்லை, எவ்வளவு கிரானிக் டிசீஸும் தடை இல்லை. ஐயோ இந்த வியாதி எப்படி நீங்க நத்திங் டூயிங். எல்லா நாமத்தை விட மேலான நாமமாகிய இயேசு கிறிஸ்துங்கிற அதிசய அற்புத நாமத்திற்கு அடங்காத வியாதி கிடையாது, அடங்காத பிரச்சனை கிடையாது. உங்களை போல என்னை போல ஒரு ஆள் எழும்பி பேசினா போதும். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் கொஞ்சம் அதுல வாசிப்போம். அதுல 3rd பேராகிராஃப், பேஜ் 24ல 3rd பேராகிராஃப். எங்கள் மூத்த மகன் யோசுவா வியாதிப்பட்டான். அவன் மரிக்கக்கூடிய நிலையில் இருந்தான். நானும் ஜேமியும் அதை எதிர்த்து நின்று யுத்தம் செய்தோம். கடைசியில் அவன் சுகமானான். இது பல வருடங்களாக தொடர்ந்து நிகழ்ந்தது. திரும்பவும் இதே நிலை அவனுக்கு ஏற்பட்டது. இதை குறித்து நான் கர்த்தரிடம் நாடினேன். கர்த்தாவே, என்ன பிரச்சனை என்று நான் ஜெபித்தேன். அவர் இவ்வாறு பதிலளித்தார். பிரச்சனை என்னவென்றால், ஏற்கனவே அவன் சுகமாக்கப்பட்டிருக்கிறான் என்ற நிலைப்பாட்டில் யுத்தம் செய்யாமல் அவன் சுகமடையும்படி நீ யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாய். அவன் ஏற்கனவே பெற்ற சுகத்தை காத்து யுத்தம் செய்யாமல் சுகத்தை பெறும்படி நீ முயற்சித்து கொண்டிருக்கிறாய். நான் இதை புரிந்து கொண்ட போது எல்லாமே மாறி போனது. ஆகையால் சுகமடையும்படி யுத்தம் செய்யாதீர்கள்.
நீங்கள் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டு இருக்கிறபடியால் யுத்தம் செய்யுங்கள். யுத்தம் செய்யுங்கள் என்றால் நீங்க முயற்சி செய்யுங்கள், அவ்வளவுதான். சரிங்களா? அட்டெம்ப்ட் பண்ணுங்க, விசுவாசத்தோடு அட்டெம்ப்ட் பண்ணுங்க. விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே இதை சுகமாக்கும், அதோ இப்படி ஆயிட்டா. அப்போ உங்களுக்கு ஒரு செய்தி வருது, உலகத்துல உங்க உறவினர்கள் உங்க சொல்ல ஏதாவது ஒரு செய்தி வருது, ஆண்டி என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னது கேன்சர், அப்படி செய்து வந்தா, ஐயோ அப்படியா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஓ ஐ எம் வெரி சாரி, நோ 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 நோ. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஷாக்கே வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கிருபையா எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டேன், சாக போறேன்னு சொல்றாங்க, சர்ஜரிக்கு அட்டெம்ப்ட் எல்லாம் கத்தியெல்லாம் தீட்டிட்டாங்க. நான் சொல்றேன் சர்ஜரி இஸ் கேன்சல்டு. உங்களால சொல்ல முடியும், சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா சொல்லுங்க. ஆமே, தோல்வியை கண்டு தோண்டு போகாதீர்கள். சரிங்களா? 10 இடத்துல நீங்க சொல்லி 4-3 நடந்தாலே போதுமே, அது அப்படியே பெருகிடும். ஆமேன். தைரியமா இருங்க. எப்பொழுதுமே உணர்ச்சிக்குள்ள போகக்கூடாது. ஐயோ கேன்சர் வந்துட்டா, 4th ஸ்டேஜ் ஆயிட்டா, அன்றைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ரைட்? நீ உடனே சொல்லணும், ஏமா நான் இப்போ தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறேன், இன்றைக்கே உன் கணவன் சுகமாகிறார், ஒரு கிளாஸ் தண்ணி எடு. ஏன் தண்ணி எடுக்க சொல்றேன்னா, நீங்க பேசுற உடனே ஹீலிங் ஆயிரும். சரிங்களா? அந்த நபர் சந்தேகம் வந்தா திரும்ப வந்துருது. நல்லா கவனிங்க, இந்த டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய அற்புதங்கள் இப்படி நடக்குது பாருங்களேன். அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், தண்ணி எடுக்கணுமா. வீடா இருந்தா சில நேரம் என்ன சொல்லுவோம், ஒரு ஆயில் எடுக்க சொல்லலாம். ஏன் ஆயில் தண்ணி எல்லாம் கொடுக்குறோன்னா, இவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, டவுட் வரக்கூடாது. என்ன சந்தேகம் வந்துருமோ? இப்போ கையில ஒரு டூல் கொடுத்து விடுறீங்க, தண்ணீர் இருக்குது, விசுவாசத்துல நிற்பாங்க. சரி அப்படியே வந்துட்டாலும் தண்ணி குடிச்சிடலாம். எத்தனை பேர் புரியுது? அப்போ அது அவங்களை அறியாமலே அவர்களுக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கிறது. ஆமேன். பாருங்க எங்க நாகமான் யோர்தான்ல போய் முங்குனான், சுகமானா. நீங்க ஜெபம் பண்ணி கொடுக்கிற தண்ணியில அதை விட பெரிய வல்லமை இருக்கிறது. ரைட்? நீங்களும் நானும் செய்யாமல் யாரும் செய்ய முடியாது. தண்ணீரை போல அற்புதம் செய்யுங்கள். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய வியாதிகளுக்காகவும் நம்முடைய மூத்த சகோதரன் தழும்புகள் பெற்றிருக்கிறார். ஆமென். ஆமா. இன்னும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தவறான பிரசங்கம் கேட்க கூடாது. உங்க விசுவாசமாகிய கப்பலை பலவீனப்படுத்துது. ஓகே, திரும்ப நான் அதை வாசிக்கிற கீழே 24ல பாட்டம் மோஸ்ட். ஆகையால் சுகமடையும்படி யுத்தம் செய்யாதீர்கள், நீங்கள் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறபடியால் யுத்தம் செய்யுங்கள். சுகத்தை பெறும்படி ஒரு முயற்சியாக யுத்தம் செய்யாதீர்கள், கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுகத்தை காத்து கொள்ளும்படி யுத்தம் செய்யுங்கள். இந்த வெளிப்பாடு உங்களுக்குள் ஆழமாக இறங்கும்படி அனுமதி கொடுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெறுகிற ஒவ்வொன்றை குறித்து உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். ஆமா, தேவனுடைய திட்டம் தான் அந்த புக்கு நமக்கு 8வது பாட புஸ்தகமாக வந்திருக்கிறது. எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8. யாராலே விசுவாசத்தோடு தைரியமாக ஜெபிக்க முடியும்? வெரி குட். கிறிஸ்டின். யாரு? எஸ், வெரி குட். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாராலே விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும் என்பது கேள்வி. ஜெயக்குமார் அனட்டா சொல்லுங்க. ஏற்கனவே அதை பெற்றிருக்கிறீர்கள் என்றதை அறிந்திருப்பவர்களால் விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும். யுத்தம். ஆமா ஆமா ஆமா, வெரி குட், சரியான பதில். பாருங்க, பேஜ் 30ல மிடில் இருக்கு பாருங்களேன். தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் தைரியத்துடன் ஜெபிப்பீர்கள். ரைட்? நம்ம எல்லாருடைய சரீரத்துக்கும் ஒரு சுகமும் பலனும் தேவை இருக்கு இல்லையா? நம்ம எல்லாரும் தலையில கை வைங்க. எதுக்குன்னா, நான் உங்க சுகத்திற்காக ஜெபிக்க போறதில்ல, உங்கள் சரீரம் ஏற்கனவே சுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்க மனம் இப்ப மாறும். ஒரு சிலருக்கு இன்னும் மாற வேண்டி இருக்குது.
ஆவியானவர் நினைப்பூட்டார். தலையில கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருகிற தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாலேஜ் உண்டாகட்டும். ஆமென். இவருடைய சரீரம் ஏற்கனவே சுகமாக்கப்பட்ட சரீரம் என்கிற வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிப்பாடு உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். இதுல இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் வியாதியை அனுமதிக்க மாட்டார்கள், அதை விரட்டுவார்கள். அப்பாலே போ பிசாசு, அப்பாலே போ வீக்கம் என்று விரட்டத்தக்கதா அந்த ஞானம் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். ஏனென்றால் இந்த சரீரம் உடைய குமாரனுடைய ரத்தத்தினால விலைக்கிரயமாக வாங்கப்பட்டு இருக்கிறது. இதற்குள்ள எந்த வியாதிக்கும் இடம் கிடையாது, எந்த பலவீனத்திற்கும் இடம் கிடையாது, எந்த சோர்வுக்கும் இடம் கிடையாது, எந்த தோல் வியாதிக்கும் இடம் கிடையாது. ஆமென். ஆமா, எல்லா கர்ப்பப்பையும் ஸ்ட்ராங் ஆகுறது, தேவையில்லாத ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆகுறது, அந்த ஞானம் உண்டாகுது, சரீரத்துல பலன் உண்டாகுது, இந்த வெளிச்சம் உண்டாகிறது. ஆமென். அந்த ஜீவ தண்ணீர், சுகத்தை கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவையான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீராகிய அந்த அற்புத சுகம் அளிக்கிற வல்லமை இவர்களுக்கு உள்ளேயே எப்பொழுது ஊற்றாக ஊறிக்கொண்டே இருக்கிறது என்கிற அந்த நாலேஜ் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதே போலதான் எதையுமே நம்ம அனுமதிக்க கூடாது. ஆரம்பத்துல கிள்ளி எறிஞ்சிருங்க. எந்த ஒரு பிரச்சனையை குறித்து தவறான எண்ணம் வருது, பயம் வருது, என் பிள்ளை பாஸ் ஆயிடுவானா இல்லையா, என்னுடைய பிள்ளை இந்த பேட் ஹேபிட்ல இருந்து வெளியே வந்துடுவானா என்கிற சந்தேகம் பயம் வந்த உடனே அந்த பயத்தை பார்த்து பேசுங்க. பழைய சாத்தானே, ஆமா நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோன்னு எழுதியிருக்குது, என் பிள்ளை ரட்சிக்கப்படுறான். உங்க எண்ணத்தை சரி செய்யுங்கள், உங்களுடைய நினைவுகளை சரி பண்ணுங்கள். அப்பொழுது அவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள், எல்லா பிரச்சனையும் விடுதலை ஆவார்கள். திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிற உங்க சந்ததியார் ஏற்ற வேளையில திருமணத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள், திருமணம் செய்து கொள்ளுவார்கள். அவங்க மனநிலை மாறும், உங்க மனநிலை மாறணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க தான், உங்களுக்கு தான் ஆவியானவர் கற்றுத்தருகிறார், ரகசியங்களை கற்றுத்தருகிறார். அப்ப நீங்க தான் உங்க குடும்பத்துக்காக எழும்பணும். வெளியே இருந்து யார்ட்டையும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லுவது தவறு அல்ல. ஆனால் நீங்கள் எல்லாரும் முதிர்ந்த தேவனுடைய புத்திரர்களாக புத்திரிகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 9. எப்படி ஜெபித்தால் எழுப்புதல் வராது, என்ன செய்தால் வரும்? வெரி குட். அடுத்தது யார் சொல்லணும்? யாரு? ஓகே, வீடியோல இல்லாதவங்க சொல்லலாம். யோகேஸ்வரி சொல்லலாம், ஜாஷ்வா. 31 லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்குது. கர்த்தர் சமாதானத்தை ஊற்றும்படி கெஞ்சி மன்றாடுவதால் எழுப்புதல் வருவதில்லை. ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி அவரிடம் அழுது மன்றாடுவதாலும் எழுப்புதல் வரப்போவதில்லை. மாறாக இது ஏக்கு பாச இது மீ அடுத்தது தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து விசுவாசித்து அவருடைய வல்லமையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜீவனோடு நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் எழுப்புதல் உண்டாகிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். இல்ல, ஆமா. அப்ப அந்த எழுப்புதல்ல நம்ம எல்லாருக்கும் ரோல் இருக்கு. இதோ ஊழியக்காரங்க இதை செய்து கொள்வார்கள், எல்லாருக்கும் ரோல் இருக்கு. அதிலும் குறிப்பா சாதாரண நபர்களுக்கு தான் பெரிய ரோல் இருக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தெரியல. இல்ல, அதுல அழகா அதுல எழுதியிருக்காரு பாருங்களா. அடுத்த நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன இருக்கு? பேஜ் 32ல செகண்ட் பேராகிராஃப். மரித்த ஒருவரை உயிரோடு நீங்கள் எழுப்புங்கள், குருடருடைய கண்களை திறந்திடுங்கள், ஜனங்களுக்கு ஊழியம் செய்து அவர்களை விடுதலையாக்குங்கள், அப்பொழுது உங்களால் கையாளக்கூடிய எழுப்புதலை காண்பீர்கள். ஆமா, எல்லாருக்கும் தெரியுது எனக்குள்ளே அந்த வல்லமை இருக்கு, மரித்தோரை எழுப்பக்கூடிய வல்லமை எனக்கு உள்ளே இருக்கிறது என்று நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதை நீங்க அட்டெம்ப்ட் பண்ண போறீங்க, சரிங்களா? அப்பொழுது எழுப்புதல் வரும். ஆமா ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். ஆமா, ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்று யோசித்து பாருங்களேன். 430 ஆண்டுகள் அடிமைத்தனம், லட்சக்கணக்கான ஜனங்கள், அவர்களை விடுவிக்க ஒரு திக்குவாயனை, வாழ்க்கையில ஃபெயிலியர் கேஸ், வயது 80 வயசு, அப்படி ஒருவனை தேடி பின்னால போறார். எவ்வளவு யோசித்து பாருங்களேன், ஒருவனை தான் தேடுறாரு. ரைட்?
இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற 30 பேரையும் தேடுறார். நீ எழும்பு மகளே, நீ எழும்பு, சாதாரணமா நான் உன்னை பயன்படுத்துவேன், ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். ரைட்? ஆமா, நீங்க முன்னால போனா உங்க குடும்பத்தார் பின்னாடி வந்துருவாங்க. பிரதர், எங்களெல்லாம் ஊழியம் செய்ய விட மாட்டாங்க. நீங்க செய்யுங்க, பலத்த அற்புதம் செய்யுங்க, சீக்கிரத்துல நமக்கு நல்ல செய்தி வரும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சீக்கிரத்தை யாரோ ஒருவர் டெட் பாடியை எழுப்ப போறீங்க. ஆமா, அங்க எழுப்புதல் துவங்குது. ஆமே, அப்படித்தான் நடந்திருக்கு. எழுப்புதல் என்றால் என்ன? ஒரே நேரம் 5000 பேர் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த நாட்களில் 5000 3000னா இப்போ 5 லட்சம் 3 லட்சம் ஞானஸ்தானம் எடுக்கணும். எதனால பேதுரு காலத்துல அத்தனை பேர் மனம் திரும்பினார்கள் என்றால் அத்தனை லட்சம் அற்புதங்கள் நடந்தது. தண்ணீரை போல அற்புதம், கண் சிமிட்டுவதை போல அற்புதம். இதுல நாம் யாவருக்கும் பங்கு இருக்கிறது. இது யாருடைய அந்நிய காரியமாக நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் கையாளக்கூடிய எழுப்புதல்னு சொல்லியிருக்காரு. உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஞானமாக அவர் இருக்கிறார், அந்த அளவுக்கு மேன் பவர் தருவார். நீங்க ரெஸ்ட்ல இருப்பீங்க, உங்க வேலை ஒன்னே ஒண்ணுதான், அற்புதம் செய்துட்டு போயிட வேண்டியதான். அந்த கனிகளை எடுத்து ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் அவர்களை ரெடியாக வைத்திருக்கிறார். ஆமென். அதனால என்ன செய்யுங்க, கர்த்தர் நல்லவர். அதுல பேஜ் 31ல பாருங்களேன், பாட்டத்துல ஒரு ஹெட்டிங் கொடுத்திருக்கிறார். அதை வாசிங்க. பேஜ் 31ல பாட்டத்துல இருக்கிற ஹெட்டிங் வாசிங்க. முழுமையாய் நனைந்திடுங்கள், முழுமையாய் நனைந்திடுங்கள், வெளியே வாருங்கள், கட்ட வீழ்த்து விடுங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆமா, யாரெல்லாம் முடிஞ்சிட்டு வாழ்க்கை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆரம்பமாகுது. மகேஸ்வரி சிஸ்டருக்கு வாழ்க்கை ஆரம்பமாகுது. சரிங்களா? எழும்புங்க. சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். இவையெல்லாம் நாம் ஏற்கனவே பெற்றுள்ளதால் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. 5 மட்டும் எழுதுக. வெரி குட். மகேஸ்வரி எல்லாம் சொல்லிட்டாங்களா? யார் சொல்லணும் சிஸ்டர்? இதே அடுத்தது. ஓகே, ஸ்கிரீன்ல இல்லாதவங்க யாராச்சும், இதுவரை சொல்லாதவங்க சொல்லுங்க. இயேசுவுக்குள்ள இருந்த அதே வல்லமையும் அதே ஜீவனும் அதே ஞானமும் அதே வெற்றியும் அதே அபிஷேகமும் அதே விசுவாசமும் இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிறது. அதிகமாய் வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, வெரி குட். கரெக்டான பதில். நான் அதை வாசித்தேன். மொத்தம் 10 எழுதியிருக்கிறாரு பாருங்களா, எல்லா வசனத்தோட ரெஃபரன்ஸோட. எவையெல்லாம் ஏற்கனவே பெற்றுள்ளதால், எதையெல்லாம் பெற்றிருக்கிறோம்? அதை பேராகிராஃப் பேஜ் 34ல செகண்ட் பேராகிராஃப். மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசியாய் இப்பொழுது நீங்கள் முதலாவது எதை பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அந்த முற்றிலும் ஜெயத்தை பெற்றிருக்கிறோம். 2வது, பாவமும் அநீதியும் நிறைந்த பரிசுத்தமற்ற நிலையிலிருந்து அவருக்குள் நீங்கள் நீதியும் பரிசுத்தமான நிலைக்கு ஏற்கனவே உருமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள், உருமாற்றம் அடைந்து இருக்கிறீர்கள். 3வது, இருளின் ராஜ்யத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 4வது, தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் உட்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். 5வது, இயேசுவுக்குள் இருந்த அதே வல்லமையை உங்களுக்குள்ளே பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இயேசுவுக்குள் இருந்த அதே லைஃப், அதே ஜோயே லைஃப், ஜீவனை பெற்றவர்கள், அதே ஞானத்தை உடையவர்கள், அதே வெற்றியை உடையவர்கள். 10வதாக அதே விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். லேலியா சொல்லுங்க. ஒருவருமே எஸ்கேப் ஆக முடியாது. எனக்கு அது இல்லை இது இல்லை, ஒருவருமே சொல்ல முடியாது. இவள் எல்லாமே இயேசு கிறிஸ்து என்ஜாய் பண்ணது. சரிங்களா? ஆமா, அதனாலதான் அவர் தைரியமா சொன்னார். யார்? இயேசு கிறிஸ்து. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். சும்மா போற போக்குல சொல்லல, எல்லாவற்றையும் அவர் ரெடி பண்ணி சிலுவையில முடிச்சுட்டு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இதை அறிந்தவர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ அத்தனை பேரையும் தேவன் பயன்படுத்தினார். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அந்த மோசையோட அவன் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்குள் கொண்டு செல்ல டிசைன்டு, சோசன், ஆர்டைன்டு, முன்குறிக்கப்பட்டவன் இல்லையா, ப்ரீ டெஸ்டைன்டு. அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார்.
யோசித்து பாருங்களேன். யோசித்து பாருங்க. காந்தி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கினார். அவர் எதை நம்பினார்னா அஹிம்சையை நம்பினார். அஹிம்சைனா என்ன? நம்ம நாமே வருத்துவோம், ஃபாஸ்டிங் இருப்போம், உண்ணாவிரதம் இருப்போம். நல்ல முறையா, ரொம்ப நல்ல முறை, அதுவும் பிப்ளிக்கல் முறை தான். மோசே எந்த மெத்தட் கொடுத்தாரு? மோசேக்கு அதிர்ச்சி, அதாவது அற்புதம் செய்யக்கூடிய மெத்தடு, மிரக்கல். ஆமா, மோசேயும் அற்புதமும், வேற எதுவுமே தேவைப்படல. லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கல, கொடூரமான அரசன் இடத்துல இருந்து தம்முடைய லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்க ஒரே ஒரு மோசே தான் தேவைப்பட்டது. அது அவன் திக்குவாயன், சரிங்களா, மந்தனாவு, பயந்தாங்கொழி, வீட்டு மாப்பிள்ளை, எல்லாம் மைனஸா இருந்தது.